ஹலோ மக்களே, நான் மணிகண்டன். இன்றைக்கி உங்கள்கிட்ட என்ன விஷயம் ஷேர் பண்ணோன்னா, போன வருஷம் நாங்கள் ஒரு சின்ன பணப்பற்றாக்குறையினால், அப்படி பணப்பற்றாக்குறைன்னு சொல்லலாம், இல்லை ஒரு சில காரணங்களுக்காக காடு நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, போன வருஷம் வந்து நம்ம தெளிக்காமல் விட்டுட்டோம், சோளத்தட்டு தெளிக்காமல் விட்டுட்டோம். அதனால் இந்த வருஷம் நமக்கு ஏற்பட்ட பொருள் இழப்பு பண இழப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நியர்லி 25,000. ஒரு 4 மாடுகளுக்கு 15,000 தான் ஆகும். எங்கள் காட்டில் வந்து பார்த்திங்கன்னா, சோளம் வாங்குறது, உழவு கூலி, அதை அறுவடை பண்ணி போர் வைக்கிறதுலேருந்து வைக்கோல் வாங்குற வரைக்குமே எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15,000 தான் ஆகும். 4 மாடுகளுக்கு உண்டான இயர் ஃபுல்லாகவே எங்களுக்கு சோளம் விலைக்கு வாங்கி அதை காட்டில் தெளித்து உழவு கூலி கொடுத்து திருப்பி அறுவடை பண்ணி போர் வச்சு வைக்கோல் வந்து 200 வாங்கினா கூட எங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இயர்லி பார்த்திங்கன்னா ஒரு 15,000 தான் ஆகும். அந்த 15,000 பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 மாடு 2 கன்றுக்குட்டிகள் டோட்டலாக 4 ஜீவன்களுக்குமே இயர் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு தேவையானதாக இருக்கும் அந்த தீவனம். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நாங்கள் சில காரணங்களுக்காக பணப்பற்றாக்குறை இருந்துச்சு. அது இல்லாமல் மாடு போன வருஷம் ஒரு 6 மந்த் மாடு இல்லாமல் இருந்துச்சு. சில பல காரணங்களுக்காக தெளிக்காமல் விட்டாச்சு. ஆனால் இப்போ தெளிக்காமல் விட்டதுனால இப்போ பார்த்திங்க அப்படின்னா விலைக்கு தட்டை வாங்கினது பார்த்திங்கன்னா ஒரு 10 + ஒரு 15 25 கட்டு தட்டை மட்டும் வாங்கினோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுவடை கூலியோடு சேர்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 வந்துருச்சு. அது இல்லாமல் அப்புறம் ஏற்றுக்கூலி இறக்கக்கூலி இருக்குது. அப்புறம் வந்து வைக்கோல் வந்து முன்னாடி வந்து ஒரு 200 ஒரு 12 கட்டு வாங்கினோம். இப்போ 150 இங்கே வந்து ஒரு 15 கட்டு வாங்கியிருக்கோம். எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25. அது இல்லாமல் நம்ம வந்து மாடு இப்போ நம்ம பிடிச்சிருக்கிற மாடு கன்று போட்ட உடனே சோளத்தட்டு பசுந்தீவனம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுந்தீவனம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு 5,000 வாங்கினோம். ஒரு 1 மந்த் அதில் ஒரு 1 மந்த் போச்சு. டோட்டலாகவே பார்த்திங்க அப்படின்னா 25,000 நமக்கு லாஸு. 15,000 முடிக்கிறது. 10,000 எக்ஸ்ட்ரா மன உளைச்சல் இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த 10,000 எக்ஸ்ட்ரா போனால் கூட இயர் ஃபுல்லாக இந்த தீவனம் வரலை. நம்ம 15,000லேயே இயர் ஃபுல்லாகவே ஓட்டிடுவோம். ஆனால் பட் இந்த வருஷம் 25,000 செலவு பண்ணால் கூட இயர் ஃபுல்லாக தீவனம் வரலை. இங்கே வீட்டில் மிச்சம் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு 7 கட்டு இங்கே இருக்குது. காட்டில் இப்போ நம்ம ஒரு 12 15 கட்டு வாங்கினோம். இவ்வளோ தான் மிச்சம். பட்டு இதையே வந்து மறுபடியும் மழை பெஞ்சு நம்ம காட்டில் வந்து சோளம் தெளித்து அது வந்து அறுத்து போகிற வரைக்கும் இந்த தீவனத்தை வச்சு தான் நம்ம வந்து ஓட்டணும். பத்தலாட்டி மறுபடியும் வாங்கணும். ஸோ எவ்வளோ நஷ்டம் பார்த்தீங்களா? ஸோ இதுதான் இங்கே நடைமுறை. தேங்க்யூ மக்களே. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி விடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. இதை ஷேர் பண்ணணுன்னு உங்கள்கிட்ட நினச்சேன், அதனால தான் ஷேர் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச்.